வாராகி. என் அன்பு குழந்தையே, யார் யாரோ பேசினது எல்லாவற்றையும் மனதில் நினைத்து கொண்டு கலங்கிக் கொண்டு இருக்கிறாயே. யார் யாரோ பேசினார்கள், ஆனால் அவர்கள் பேசியது அனைத்தும் உண்மையா? கிடையாது. அவர்கள் ஏதோ பேச வேண்டும் என்று ஏதேதோ வாய்க்கு வந்தது போலெல்லாம் பேசுகிறார்கள். எது உண்மை, எது பொய், இது இரண்டும் உனக்கும் எனக்கும் தெரிந்தது. உன் வாழ்க்கையை பார்த்து யாராவது தேவையில்லாமல் பேசினால் நீ அதை நினைத்து கவலைப்படவே வேண்டாம். ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து உனக்கு தெரியாததா? அவர்களுக்கு தெரிய போகிறது. உன்னுடைய வாழ்க்கை உனக்குத்தான் தெரியும். என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன நடந்தது, இது அனைத்துமே உனக்கு மட்டும்தான் தெரியும். யாரோ ஒருவன் நீ செய்தது தவறு, உன்னால் தான் இப்பொழுது உன் வாழ்க்கை இந்த நிலைமையில் இருக்கிறது, நீ இப்படியெல்லாம் செய்திருக்க கூடாது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தினால் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நீ இதுவரை செய்த அனைத்துமே நல்லதுதான். ஏதோ சில கர்ம வினை உன்னை வாட்டி வதைத்தது. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வைத்துக்கொள். எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் உன் வாழ்க்கைக்குள் நுழைய விடாதே. அவன் உன் வாழ்க்கையை பார்த்து ஏதாவது கருத்துக்களை சொன்னால் எடுத்துக்கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மட்டும்தான் தெரியும். நல்லதோ கெட்டதோ அதை அனுபவிக்க போவது நீதான். யாரும் இப்பொழுது சொல்பவர்கள் எல்லாம் அனுபவிக்க மாட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எது செய்தால் நிம்மதியாகவும் உனக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் என்பதை நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். தங்கமே, வாராகியை நீ நம்பு. உனக்கு எந்த தெய்வம் பிடிக்கும் அந்த தெய்வத்தை நம்பு. அந்த தெய்வம் உன்னை வழிநடத்தி உன்னை வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்தில் அமர வைக்கும். எப்பேற்பட்டவன் எந்த வார்த்தை சொன்னாலும் அதை ஒரு பொழுதும் காதுக்குள் எடுத்து செல்லாதே. உன்னுடைய மனதுக்குள் எதையும் வைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. நம் வாழ்க்கையை பார்த்து இதை சொல்லிவிட்டார்களே, நாம் தவறே செய்யாமல் எல்லோரிடமும் திட்டு வாங்குகிறோமே, பேச்சு வாங்குகிறோமே, இப்படி எதுவுமே நினைக்காதே. யாருக்கும் உன் வாழ்க்கையை பற்றி தெரியாது. அவர்களுக்கு நீ எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையும் இல்லை. அவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகட்டும். பேசுபவன் போற வழியில் அனைத்தும் பேசுவான். அதை அனைத்தையும் காதில் வாங்கினால் நிம்மதியாக ஒரு பொழுதும் இருக்க முடியாது. நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நகர்த்து கொண்டே இரு. உனக்கானது உன்னை தேடி வரும். நம்பிக்கையுடன் இரு. அனைத்தும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய் வாராகி.